ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் புழுங்க அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். வெல்லம் 2 கப்பு, 8 கப்பு தண்ணீர். 8 கப்பு தண்ணீரை ஊற்றி நல்லா கொதிக்கும் போது 2 கப்பு வெல்லத்தை நுணுக்கி போடுங்க. வெல்லம் இதுவும் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுங்கிட்ட மாவை ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவில் சிறிது உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வைக்கவும். தண்ணீர் அதிகமாச்சுன்னா கவலைப்பட வேணாம். மாவை ஒரு ஸ்பூன் நெய்யில் கடாயில் போட்டு வதக்கினீங்கன்னா மாவு கெட்டியாயிரும். அந்த மாவை நல்லா இடியாப்பம் புளிவோம்ல ஆச்சு அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டு வெல்லமும் இந்த மாவும் ஒன்றா மாவு புளிஞ்சு விடும்போது கொதிக்கும் போது தான் நீங்கள் புளிஞ்சு விடணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொதி வராமல் போட்டிங்கன்னா மாவெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் தண்ணி கொதிச்சு வரும்போது மாவை புளிஞ்சு விட்டிங்கன்னா அது கிளறாதீங்க. அதை அப்படியே விட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் மாவு கெட்டியாயிரும். நல்லா நான் என்னோட வீடியோவை பாருங்கள், அதில் நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அது அப்படியே மேலே எலும்பு வரும்போது அப்புறம் கிண்டிக்கலாம். வெந்து நல்லா அப்படியே மேலே எலும்பி நிற்கும் போது ஏலக்காய் தூள் சிறிது, சுக்கு தூள் சிறிது, தேங்காய் 1 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு, தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான சத்தான பால் கொழுக்கட்டை ரெடி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.